இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பசுமை பூமி அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு, ஏன்னா இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் பசுமை பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பசுமை பூமி வேத நூல். இப்போ வியூவர்ஸ், இன்றைக்கி ஒரு புத்தம் புதிய தலைப்பில் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், தென்னை மரம் கொலை கொலையாக காய்க்கணும், தென்னை மரத்தில் குறும்பை உதிருது, தென்னை மரம் எவ்வளவோ செலவு பண்ணுறேன், உரம் வைக்கிறேன், குப்பை வைக்கிறேன், ஆனால் குறும்பை உதிர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒல்லிக்காயாக இருக்குது, மரம் பச்சை கொடுக்கலை, இதை மாதிரி நிறைய குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க வியூவர்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தென்னை மரம் கொலை கொலையாக கொத்து கொத்தாக காய்க்கணும், குறும்பை உதிரக்கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற நம்ம தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பக்கத்தில் உயர் திரு தங்கராஜுன்னு சொல்லிட்டு இவரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவர் யாருன்னு சொன்னால் ஒரு ரிட்டையர்டு ஒரு ஆஃபீஸர், கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவருடைய மனைவி இன்னைக்கு புனித தொழிலாக நம்ம தெரியும், இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்ற மாதிரி டாக்டர் தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவரை அறிமுகப்படுத்துகிறேன். உங்கள் பேர் நீங்கள் என்னன்னு சொல்லுங்க ஐயா. நீங்கள் உங்கள் பேர் முத்தோப்பில் விவசாயம் இல்லை இல்லை உங்கள் பேர் தங்கராஜ். நீங்கள் என்ன சிசியில் ரிட்டையர்மெண்ட் ஆகி இந்த தோப்பு துறை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் ஒரு சில தவறுகள் நடந்துருக்கு. அதை இந்த அக்ரி ஆஃபீஸ் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நல்லா சுத்தம் பண்ணி வேரில் பில்லு இல்லாமல் சுத்தமாக எடுத்து தண்ணியை நீட்டாக பாய்ச்சிக்கிருக்கேன். ஆனால் குறும்பை எல்லாம் கொட்டுது, கொட்டுது. உரம் வச்சும் குறும்பை கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? இல்லை மரம் மிஸ்டேக் இருக்கா, இல்லை மண்ணு மிஸ்டேக் இருக்காங்கிறத விவரமாக கேட்டேன். அவர் பார்த்துட்டு தூரில் இருக்கிற பில்லையோ குப்பையோ எடுக்கக்கூடாது, அதனுடைய கிருமிகள், அதாவது அதோடைய கிருமிகள் அதில் வேரில் தாக்கம் இருந்தால் தான் அந்த குறும்பை பிடிக்கும். அது இல்லாட்டி நீங்கள் சுத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த மண்புழு அது இதுன்னு செத்து அதோடைய பவர் கம்மியாயிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு இதை இந்தமாதிரி செய்யாதீங்க. வேரை சுற்றி பில்லு இருந்தாலும் பரவாயில்ல, குப்பை இருந்தாலும் பரவாயில்ல, அது மேலேயே தண்ணியாக பாய்ச்சுங்க, ஈரம் காத்துக்கிறோம். அதனுடைய மரத்துடைய ஒரு மத்தையில் அதோடைய பவர் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்க்கிறீங்க? 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. 15 நாளைக்கு ஒருக்கா. மறு 15 வரும்போது ஈரம் காஞ்சிருமா, எப்படி இருக்கு? ஈரம் பரவாயில்ல, பதமா இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கு. காய்ச்சல் கொடுத்துரும் அடுத்த 15 நாள் உள்ள வரும்போது. ஆமா, குறும்பை உதிருது ப்ராப்பரா காமிக்கல. விவர்ஸ், இப்ப இவருடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி நீங்க சொல்ற பிரச்சனைய அவர் சொல்லிட்டாரு. அவர் ஒரு படிச்சவரு. இப்ப இவருடைய மரத்தை பாருங்க. இது ஒரு நெட்ட ரகத்தை சார்ந்தது. இதனுடைய வயசு ஏறக்குறைய ஒரு 8 to 9 10 வருஷத்துக்குள்ள இருக்கும். இப்ப வீவர்ஸ் நல்லா பார்த்துருங்க. இவருடைய மண்வளம் மிக மிக அற்புதமான மண்வளம். இப்ப தென்னை மரம் நல்லா காய்க்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சிருங்க, மண் வளம் இருக்கணும். ரெண்டாவது, நீங்க செலக்ட் பண்ற தென்னை ரகம் ப்ராப்பரான ரகமா இருக்கணும். அது நெட்டையா இருக்கட்டும், நெட்டை குட்டையா இருக்கட்டும், குட்டை நெட்டையா இருக்கட்டும், எந்த தென்னங்கன்று நீங்க வாங்கினாலும் அந்த தென்னங்கன்னுடைய பாரம்பரியத்தை அறிஞ்சு தென்னங்கன்று வாங்குங்க. தென்னங்கன்று சீப்பா கிடைக்கிறதுக்காக நீங்க தென்னங்கன்ன தயவு செய்து வாங்காதுங்க. நிறைய பேர் எதனால இந்த பிரச்சனைகள் அடிப்படையா வருதுன்னு சொன்னா, நீங்க ஒரு 10 மாடி கட்டடம் 20 மாடி கட்டடம் கட்டன்னு சொன்னா அடிப்படை காம்பவுண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க தென்னங்கன்ற குறைய வச்சீங்கன்னு சொன்னா தென்னங்கட்டு என்ன நீங்க பண்ணாலும் காய்க்காது. இப்ப இவருடைய தென்னை மரத்தை பாருங்க. ஏறக்குறைய இவர்கிட்ட 2-3 ஏக்கர் தோப்பு இருக்கு. இப்ப 2-3 ஏக்கர் தோப்பு இருக்கு. எல்லா மரத்திலுமே குறும்பை இல்ல பாருங்க, எந்த மரத்திலையும் குறும்பை இல்ல. அப்ப நீங்க இதுல என்ன கேட்கறீங்கன்னு சொன்னா, சார் இந்த கண்ணு சரியில்லையா, அதனாலதான் இது குறும்பை சரியில்லையான்னு கேட்கறீங்க. விவாஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப தரமான கண்ணு. கஜா புயல் அடிச்சு தஞ்சாவூர் மாவட்டத்தை உங்களுக்கு காலி பண்ணிடுச்சு தெரியும். இப்பதான் அந்த விவசாயி அந்த மரத்திலிருந்து அவருடைய முழு நேரமும் இந்த தோட்டத்துல தான் அவர் ஸ்பெண்ட் பண்றாரு. ஸ்பெண்ட் பண்ணியும் தண்ணி பாய்ச்சி உரம் வச்சுங்க பாரு. இந்த மரத்துல எதுவுமே இல்ல பாருங்க. எந்த மரத்திலேயாவது மட்டை இருக்கு பாருங்க, பச்சை இருக்க தவிர மட்டையினுடைய லென்த் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஆனா எந்த மரத்திலேயாவது குறும்பை இருக்கான்னு பாருங்க. குறும்பை எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, குறும்பை எல்லாமே இங்க பாருங்க, அவருடைய குறும்பை எல்லாமே தோட்டத்தில் உள்ள குறும்பைகள் எல்லாமே கொட்டிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இங்க பாருங்க, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டி கிடாது குறும்பை. இங்க பாருங்க,
இத மாதிரி குறும்பைகள் வந்து நிறைய கொட்டிட்டு இருக்கு. இந்த பாருங்க நிறைய குறும்பைகளை வந்து மண்ணு போட்டு மூடிட்டாரு. இங்க பாருங்க இந்த குறும்பைகள் ஊதுருது. பொதுவா இந்த குறும்பை பாருங்க இந்த பின்பகுதி சிகப்பா இருக்கு பாருங்க. சிகப்பா இருந்துச்சுன்னு சொன்னா பாலை விட்டு கரெக்டா 16வது நாள் வந்து இது பாலினேஷன் மகரந்த சேர்க்கை இது பண்ணி கரு நடந்துருச்சு. அடுத்து இது பாருங்க, இங்க பாருங்க இது என்ன காரணம் சொன்னா ஏன் கொட்டுன்னு சொல்லி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுக்கு காரணம் வந்து சத்து பற்றாக்குறை ஒரு காரணம். ரெண்டாவது மரத்தினுடைய கோளாறு கிடையாது, சத்து பற்றாக்குறை பட்டு இவர் செய்யற சில விஷயம் தவறுகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப வீவர்ஸ் இவர் பாருங்க, இது தென்னை மரம், நல்லா பார்த்துருங்க. தென்னை மரத்திலிருந்து 3-6 அடிக்கு இங்க பாருங்க வட்ட பாத்தி போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பர் ஐடியா. இந்த பாருங்க அப்படியே வட்ட பாத்தி போட்டிருக்காரு. இது அவர் முறையா செய்திருக்காரு பாருங்க. இது வட்ட பாத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொட்டு நீர் பாசனமா இருக்கட்டும், வாய்க்கால் பாசனமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த வட்ட பாத்திய சூப்பரா பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இங்க பாருங்க இதுல இருந்து கிளை வாய்க்கால் போட்டிருக்காரு பாருங்க. கிளை வாய்க்கால் போட்டு இந்த தென்னை மரத்துக்கு பாயுது. ஆனா இது ஒரு தவறு. தென்னை மரத்திலிருந்து இன்னொரு தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்க விடாது ஐயா. ஏன்னு சொன்னா இந்த மரத்துல இருக்கிற உரங்கள், நோய்கள், பூச்சிகள் அடுத்த மரத்துக்கு பரவும். அதனால நீங்க சென்றதான் வாய்க்கால் தனித்தனியா போட்டு தனித்தனி மரத்துக்கு தண்ணி பாய்க்கணும். இது வந்து நீங்க செய்யற ஒரு தவறு. ரெண்டாவது தவறு என்ன, வட்ட பாத்தி சூப்பரா பண்ணிட்டீங்க. இது சூப்பர், 100க்கு 100 எந்த விவசாயம் செய்ய மாட்டாங்க. இத மாதிரி உள்ள தண்ணி பிரச்சனைக்குரிய இடத்துல வந்து விவசாயிகள் என்ன செய்யணும்னா சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துங்க. சொட்டு நீர் பாசனத்துல டேப் சிஸ்டத்தை மோஸ்ட்லி பயன்படுத்துங்க. 16 mm டெலிவரி. ஏன்னா 2 mm 4 mm இன்லைன் ஆன்லைன் நீங்க சூப்பரா மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி அதுல வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இது முறையா பண்ணிருக்காரு. அடுத்த தவற பார்த்துட்டோம். 3வது இது என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க, வாழை வச்சிருக்காரு பாருங்க. இதுவும் நல்ல ஐடியா. இந்த பாருங்க இடையில வாழை வச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு 100 ரூபாய் போனா கூட வாழையும் தென்னையும் கணவன் மனைவி மாதிரி. வாழையும் தென்னையும் கணவன் மனைவி குளிர்ச்சியை கொடுக்கும். நீங்க வாழை வச்சது ஒன்றும் தப்பு இல்லை, வாழை வச்சது நல்ல ஐடியா. அடுத்து நீங்க எலுமிச்சைய ஊடு பயிரா போட்டிருக்கீங்க, எலுமிச்சை, இதுவும் சூப்பர் ஐடியா. வாழை வச்சிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் தென்னையில வந்து நம்ம அடுத்து, அதாவது தென்னையை மட்டும் நம்ப கூடாது, தென்னை வலித்து ஊடு பயிருடைய வருமானத்தை நம்ம பார்க்கணும். வாழை வைக்கலாம், எலுமிச்சை வைக்கலாம், பாக்கு வைக்கலாம், மிளகு வைக்கலாம். மிளகு கூட தென்னை மரத்துல படத்தை விடலாம். ஜாதிக்காய் பெஸ்ட், ஜாதிக்காய், அன்னாசி பழம், கிராம்பு, இத மாதிரி நிழல்ல வளருகின்ற செடிகளை நீங்க மோஸ்ட்லி வைக்கலாம். பெஸ்ட் வந்து பாக்கு, வாழை, மாங்கன்னு வைக்க கூடாது. மாங்கனுக்கு வெயில் படணும். சப்போட்டா வைக்கலாம். இத மாதிரி வெயில்ல ஓரளவு பார்சியல் ஷேடோ பிளான்ட், அத மாதிரி வெயில் ஓரளவு படுற மாதிரி பண்ணுங்க வியூவர்ஸ். இப்ப நம்ம கொலையா காய்க்கணும் இன்னும் நம்ம பண்ண போறோம். கொலையா காய்க்கிறதுல குட்டை நெட்டை வந்து நிறைய காய்க்கும். அடுத்த நெட்டை குட்டை நாட்டுறகம் நீங்க எந்த அளவு பராமரிச்சாலும் ஒரு 150 to 200 காய்களுக்கு மேல காய்க்காது. அதனால குறுகிய காலத்துல நிறைய காய்க்கும்னு சொல்ற விவசாயிகள் நிறைய காய்க்கும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நீங்க குட்டை நெட்டை குட்டை இத மாதிரி ஒட்டுறங்களை தரமான கம்பெனி வாங்குங்க. அடுத்தபடியா வியூவர்ஸ் இவர் என்ன செய்யறான்னு சொன்னா, இவர் இப்ப இதுல உரம் வச்சிட்டாரு. ஆக்சுவலா இந்த உரம் எங்க வச்சீங்க? இந்த இடத்துலதான் உரம் வச்சிருக்காரு. இங்க பாருங்க, இந்த உரம் வச்ச இங்க பாருங்க வியூவர்ஸ். இப்ப இது தண்ணி பாய்ச்சி எத்தனை நாள் ஆச்சு? இப்ப 15 நாள் ஆச்சு. இங்க பாருங்க வியூவர்ஸ், இங்க பாருங்க வெட்டுறேன். இங்க பாருங்க, நல்லா பாத்துருங்க, வெட்டுறேன். இங்க பாருங்க வெட்ட முடியல சார், பாத்துருங்க. இங்க பாருங்க இவர் தண்ணி பாய்ச்சாராம், ஆனா வெட்ட முடியல. பாருங்க என்ன காரணம் சொன்னா, இவர் செய்த சில தவறு. ஏன்னா தென்னை மரம் வந்து 3 மாதம் இந்த 6 மாதத்துக்கு கூட நீங்க தண்ணி பாய்க்காட்டு கூட தென்னை மரம் கடுமையா காய்க்கும். அதையும் நான் உங்களுக்கு எப்படி சொல்றேன்னு சொன்னா, என்னுடைய 25 வருட ஆராய்ச்சியில நீங்க ரோட்டு ஓரங்கள்ல உள்ள தென்னை மரத்தை பாருங்க. நம்ம ரோட்டு ஓரத்தில் உள்ள தென்னை மரத்துக்கு யாரும் நம்ம குப்பை வச்சிருக்க மாட்டோம், உரம் வச்சிருக்க மாட்டோம், தண்ணி கூட பாய்ச்சிருக்க மாட்டோம். ஆனா அந்த மரம் வந்து கொலையா காய்க்கும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அந்த மரத்துல களைகள் வளர்ந்து இருக்கும். இந்த களைகள் என்ன செய்யும் சொன்னா, இப்ப இவர் பாருங்க இந்த களைகளை எல்லாத்தையும் செதுக்கி இங்க வெளியில போட்டுட்டாரு. இங்க பாருங்க வியூவர்ஸ், இந்த களைகளை எல்லாத்தையும் இங்க பாருங்க, இந்த களைகளை எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டாரு. இவர் செய்த மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னா, இந்த களைகளை எதுக்கையா தூக்கி வெளில போட்டீங்க? பிள்ளை உரத்தை தின்னுபிடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஒரு கூட சொல்லுங்க. வியூவர்ஸ் கேட்கறாங்க, திருப்பி சொல்லுங்க, எதுக்கு இந்த களையை நீங்க ரிமூவ் பண்ணீங்க? இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போதும் கொஞ்சம் அதில் உள்ள உரங்கிறேன் எல்லாத்தையும் களையை சாப்பிட்டுருது
அப்படிங்கிற ஒரு இதில் அந்த நடவு வயலில் இப்போ களை இருந்தாக்கா அந்த நடவு நல்லா வராது, அந்த களையை எடுத்தால் தான் அந்த பயிர் ஊக்கமாக வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த களைகளை நான் சுத்தம் பண்ணேன். ரெண்டாவது கரையான் வரேன்னு சொல்லிட்டு கரையான் வர பிடிக்குது. இதனால அந்த மரத்தை சுத்தமாக வச்சுக்கிருவோம். தண்ணி பாய்ச்சும் போது வைக்கும் 4 சரியா? நான் கேட்குறேன், வீட்டுல 2000 ரூபாய் பணம் பீரோல இருக்கு, கட்டுக்கட்டா வச்சிருக்கீங்க, நீங்க கண்டிப்பா வச்சிருப்பீங்க பெரிய ஆளு. அதுல ஏதாவது கரையான் ஏதாவது ஒண்ணு பட்டா அதை என்னையா செய்வீங்க? அந்த படத்தை தூக்கி வீசிடுவீங்களா? மாதிரி அதெல்லாம் வைக்கணும். இப்ப இருக்க சூழ்நிலையில இந்த விவசாயம் தென்னை மரம் தான் அடிவிட்டு போய் எல்லாமே போயிருக்கு. கரையான் பிடிக்கிற மாதிரி மனத்தை இல்ல பணம் நல்லா புரிஞ்சுருங்க. இங்க பாருங்க, இந்த கலை இங்க பாருங்க, இவர் செய்திருக்கிறாரு. இங்க பாருங்க இவர் என்னென்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. இப்ப இந்த கலைகளை பற்றி நம்ம சில விளக்கங்களை கொடுக்க போறோம். இந்த மோந்து பாருங்க ஐயா, மண் வாசனை வருதா? வீவர்ஸ் நல்லா புரிஞ்சிருக்க, மண் வாசனைன்னு ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மண் வாசனை எப்படி வரும்னு சொன்னா எல்லா மண்ணிலையும் வளராது. எந்த மண்ணு வளமான மண் இருக்கோ அங்கதான் அந்த நுண்ணுயிர்கள் வளரும், மண்புழுக்கள் வளரும். அப்பதான் மண் வாசனை கொடுக்கும், மண் வாசனை. இப்ப இவர் என்ன செய்யறான்னு சொன்னா வீவர்ஸ், அந்த மண் வெட்டி எடுத்துருவாங்க ஐயா. இப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இதுல இருக்கிற களைகளை எல்லாத்தையும் செதுக்கி வெளியில போடுறாரு. அப்ப போடும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரச்சனை இங்க பாருங்க, இது களை. இங்க பாருங்க, இதுல களை இருக்கு, களை. இப்ப நான் களையை செதுக்குறேன். நான் செதுக்குறேன். இந்த பாருங்க, களையை செதுக்கிட்டேன். களையை செதுக்கும் போது நம்ம டாப் சாயிலையும் சேர்த்து தான் எடுக்கிறோம், மேல் மண்ணையும். இங்க பாருங்க, மேல் மண்ணு. ஆமா, இந்த மேல் மண்ணு தான் வீவர்ஸ் சத்துக்கள் நிறைந்தது. நீங்க இதுலதான் உரம் வைப்பீங்க, குப்பை வச்சிருப்பீங்க, தண்ணி பாய்ச்சிருப்போம். இதை தூக்கி நீங்க வெளியில போடும்போது நம்ம வீட்டுல இருக்கிற பீரோவில் இருக்கிற பணத்தை தூக்கி நீங்க வெளில போடுற மாதிரி. அடுத்து அந்த பணத்தை கொண்டு பீரோவில் வைக்கிறது எவ்வளவு சிரமம், வீசுறது ஈஸி, திரும்ப சம்பாரிச்சு பீரோவுள்ள கொண்டு வைக்க முடியுமா? அதே மாதிரி இந்த களைகள் இருந்தாதான், இந்த மேல் மண்ணு இருந்தாதான் இந்த மண்ணுல நுண்ணுயிர்கள், மண்புழுக்கள் இதெல்லாம் குடும்பம் நடத்தும். இது ஒரு கூட்டு குடும்பம். உங்க வீட்டுல எப்படி நீங்க இருக்கிறீங்க, அப்பா இருப்பீங்க, அம்மா இருப்பாங்க, பையன் இருப்பான், பொண்ணு இருக்கும், பேரன் இருப்பான், பேத்தி இருப்பான், இருக்காங்களா இல்லையா? வீடு எதுக்கு நடத்துறோம்? குடும்பம் கட்டுறதுக்கு. அதே மாதிரி இங்க நீங்க தோட்டம் வைக்கிறது முக்கியம் இல்ல, களைகள் இருந்தாதான் தென்னை மரம் வளரும். களைகள் இருந்தாதான் நீர்ல ஈரப்பதம் காக்க. இப்ப களைகள் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த களைகள் இருக்கும் போது சூரிய ஒளி நேர படும்போது களைகள்ல தான் படுமே தவிர மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை அது காலி பண்ணாது. களைகள் இருக்கும்போது மண்ணினுடைய ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். பாதுகாக்குமா இல்லையா ஐயா? இப்படி நீங்க களைகளை எடுத்ததும் அந்த வெயில் என்ன ஆகும் சொன்னா நேரம் மண்ணில படும். மண்ணில பட்டது இப்ப நான் வெட்ட முடிஞ்சிச்சா? வெட்ட முடியாது. எப்படி வெட்ட முடியும்? இதனாலதான் நீங்க களைகள் இருக்கும் போது மண்ணிலுடைய ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். அதனாலதான் கடவுள் களையை படைச்சிருக்காரு. ரெண்டாவது, களைகள் என்ன செய்யும் சொன்னா, களைகளுடைய வேர்கள் உள்ள இறங்க இறங்க காத்தோட்டம் உள்ள போகும். களையினுடைய வேர்கள் உள்ள இறங்க இறங்க காத்தோட்டம் போகும். மூணாவது, களைகள் இருந்தாலும் மண்புழுக்களும் நுண்ணுயிர்களும் அங்க குடும்பம் நடத்தும். அப்ப மண்ணினுடைய வளம் நீங்க கொடுக்கிற கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கிடையாது. மண்ணினுடைய வளம் நீங்க கொடுக்கிற அந்த மண்ணில இருக்கிற களைகள், இத மாதிரிப்பட்ட களைகளை நீங்க என்ன செய்யணும் சொன்னா, நீங்க எங்குமே இத மாதிரி பரப்பி விடணும். பரப்பி விடுறதுக்கு நிறைய மூடாக்கு இருக்கு. இந்த மாதிரிப்பட்ட இந்த ஓலைகளை இங்க பாருங்க, இந்த ஓலைகளை எடுத்து வச்சிருங்க பாருங்க, இந்த ஓலைகளை இங்க போடுங்க. இல்லாட்டி இதுல வேர் முடிச்சு தாவரங்கள், சனப்பு, தக்கப்பூண்டு, இத மாதிரி வேர் பிடிச்சி தாவரங்கள், நரிப்பயிறு, பாசிப்பயிறு, தட்டப்பயிறு, ஏதாவது ஒரு செடிகளை சுத்தி வைக்கும் போது நீங்க 15 நாள்ல 30 நாள்ல 3 மாதம் கழிச்சு தண்ணி பாய்ச்சா கூட அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இலைதலைகள் கொட்டி அதுக்கு உரமா மாறும்போது மண்ணினுடைய கரிம பொருள் கூடும், மண்ணினுடைய மக்கு கூடும். அப்ப மண்ணினுடைய கரிம பொருள், மண்ணினுடைய மக்கு இதெல்லாம் கூடும் போது மண்ணில காத்தோட்டம் நிறைய நடக்கும், சுவாசிக்கிற வேர்கள் கூடும். இப்படி பண்ணும் போதுதான் நீங்க வைக்கிற உரத்தை அது முறையா சாப்பிட்டு தென்னை மரத்துக்கு போயிட்டு அந்த பாலை பாலையில குறும்ப தங்கி அந்த குறும்ப கருவா மாறி அது காயா மாறி நீங்க அறுவடை செய்யலாம். அடுத்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, சார் எனக்கு கரையான் வருதா சார்? எந்த ஒரு பொருளையும் தென்னை மரம் நேரடியா சாப்பிடாதையா. நீங்க கொடுக்கிற குப்பைய ஃபர்ஸ்ட் கரையான் சாப்பிடும், கரையானை சாப்பிட பூரான் வரும், பூரானை சாப்பிட தேல் வரும். இதெல்லாம் சேர்ந்து மக்கின பொருள் அந்த வேர் சாப்பிடும். நீங்க வாய் இருக்கிற மாதிரி அது என்ன நம்ம சாப்பிடாதது.
நீங்க கொடுக்கறதே தண்ணி பாய்ச்சி கியூமஸ்ன்னு சொல்லுவோம், குழாய்டல். அது போன பிறகுதான் அந்த வேர்கள் சின்ன சின்ன வேர் தூவிகள் எப்படி நக்கம், குழந்தைக்கு நம்ம எப்படி பால் ஊற்றுறோமோ அதே மாதிரிதான் அந்த வேர் தூவிகள் வந்து அந்த சத்துக்களை எடுக்கும். இப்படி நீங்க பண்ணாதான் அப்ப தென்னை மரத்துக்கு இதுக்கு பேரு தான் மல்ச்சிங், இது மூடாக்கு. அப்ப எப்படி வகையான மல்ச்சிங் இப்ப செய்ய போறோம்னு சொல்லி பார்க்கணும். அதாவது உங்க தோட்டத்துல என்னென்ன களைகள், இந்த பாருங்க இந்த ஓலை, இந்த பன்னாடை, இந்த பாருங்க இந்த பன்னாடை இருக்குன்னா இதை துண்டு துண்டா வெட்டுங்க, இல்லாட்டி மெஷின் இருக்கு செரட்டர் வச்சு அடிச்சு இதை தூள் தூளாக்கி உள்ள போட்டுருங்க. 12 மட்டை வரும். 12 மட்டையை தூள் தூள் ஆகி போட்டதுன்னா ஓரக்குறை நீங்க தொழு உரம் வைக்கிறத வைக்க வேணாம். நமக்கு விவசாயம் செய்யும் போது செலவு இல்லாம விவசாயம் செய்யலாம். உரத்தை வச்சு குப்பையை வச்சு சாணியை வச்சு மரம் போட்டுருங்க, சும்மா மேலோட்டமா போட்டு விட்டுருங்க. அடுத்து வந்து செத்த பொருட்கள் இங்க பாருங்க, இந்த வாழை சருகு இருக்கு பாருங்க, இந்த சருகு இது எல்லாத்தையும் அறுத்து போட்டுருங்க. அடுத்து லிவிங் மூடாக்கு சொல்லிட்டேன், சனப்பூ தக்கப்பூண்டு, இது வந்து லிவிங், இது செத்த பொருள். அதே மாதிரி இந்த மட்டைகள் இருக்கு பாருங்க, நம்மாழ்வார் சொல்லுவாரு தென்னை மரத்துல இருக்கிற வருமானத்தை மட்டும்தான் நீங்க கொண்டு போனோம் தேங்காய, இந்த மட்டைகளை இப்படி கவுத்துருங்க, இப்படி இப்படி கவுத்தணும், இப்படி பண்ணக்கூடாது. அதுக்காக ரொம்பவும் கவுத்த கூடாது, ஒரு வருஷம் தான் சுத்தி இது வரைக்கும். சரி, அப்ப அந்த ஈரம் இது வரைக்கும் பரப்பலாம், இது வரைக்கும் இதுல பரப்பணும். இப்படி சுத்தி பரப்பிடுங்க. இங்க வைக்கலாமா தூர்ல? இங்க இருந்து இப்படிதான் பரப்பணும், ஒரு வருஷம் தான். சரி, ரொம்ப வறட்சியான ஏரியாவில் வந்து நிறைய இருக்கு, ரொம்ப இது பண்ணா மண்ணில உள்ள சத்துக்கள் வந்து குறையும். ஆகையால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தென்னை மரம் இதுக்கு பிறகுதான் உரம் நீங்க வைக்கிற இயற்கை உரமா இருக்கட்டும், யூரியாவா இருக்கட்டும், பொட்டாசா இருக்கட்டும், நுண்ணூட்டமா இருக்கட்டும், வேற எந்த உரங்கள் வச்சாலும் ஓகே. ஆனா முதல் வந்து நீங்க களை வந்து எடுக்கக்கூடாது, மூடாக்கு பண்ணணும். அப்ப தென்னையுடைய கரை இப்படி பண்ணா கொலை கொலையா காய்க்கும், குறும்ப உதிராது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.